subscribe, bell button press பண்ணி all ni choose பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ருசியான மட்டன் முர்தபா. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்க முர்தபாவோட ஃபீலிங் செஞ்சுக்கலாம். சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்குங்க. பட்டை, லவங்கப்பூ, கிராம்பு, ஏலக்காவை சேர்த்துக்குங்க. நாலஞ்சு பல்லு பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி சேர்த்துக்குங்க. கூடவே இஞ்சியும் இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இத கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் வெட்டி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விடுங்க. வெட்டி வச்ச ஒரு பச்சை மிளகாய், ஒரு சிகப்பு மிளகாவையும் சேர்த்துக்குங்க. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி விடுங்க. பொன்னிறமானோன்னு வாங்க மட்டன் இறைச்சிகளை சேர்த்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 400 கிராம் அளவுக்கு மட்டன் இறைச்சிகள் இருக்கு. உங்களுக்கு முர்தபா ருசியா வேணும்னா நீங்களே இறைச்ச வாங்கி இதை நல்லா கொந்தி சட்டியில சேர்த்துக்குங்க. அப்பதான் நல்ல ருசியா இருக்கும். கொந்தன இறைச்சிங்களை பார்த்தீங்கன்னா வேகும் போது கட்டி கட்டியா வரும். அதனால நல்லா இந்த மாதிரி உடைச்சி விட்டுக்குங்க. லேசா இந்த இறைச்சியில தண்ணி விடும்போது வாங்க மசாலா தூள்களை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குர்மா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பட்டை மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, வெள்ளை சீனி கூட நீங்க போட்டுக்கலாம். இப்ப வாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். இந்த மசாலாலாம் இறைச்சோடு சேர்ந்து நல்லா வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப வாங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தி கிண்டி விட்டுக்கலாம். இங்க நான் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விடுறேன். சட்டியில மூடி போட்டு மீடியம் லோ ஃப்ளேம்ல நல்லா வேக விடுங்க. எப்போதும் நான் மட்டன் இறைச்சிகளை ப்ரெஷர் குக்கர்ல வேக வச்சுதான் சேர்ப்பேன். ஆனா இன்னைக்கு மட்டன் இறைச்சிகளை அப்படியே கொந்தி சேர்த்ததுனால நான் இத சாஃப்டா ஆகுற வரைக்கும் வேக வைக்கிறேன். இங்க பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி மட்டன் இறைச்சி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப வாங்க கடைசியா வெட்டின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் லேசா வேகிற வரைக்கும். லேசா வெங்காயம் வெந்தோன்னு அடுப்பை அடைச்சிடலாம். முர்தபாக் ஃபில்லிங் ரெடி ஆயிருச்சு.
இப்போ இதை நல்லா ஆற விடலாம். ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்குங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு முர்த்தபாக் ஃபில்லிங்கை சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா அடிச்சு விட்டுக்குங்க. நீங்கள் இதில் கொஞ்சம் எண்ணெய் இல்லாட்டி நெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் பிளான்டா சேர்த்துக்கிறேன். சட்டி சூடானோன்னு அடித்து வச்ச முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2லிருந்து 3 கரண்டி அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். தீயை ரொம்ப கூட வச்சுக்காதீங்க, தீஞ்சி போயிடும். கணக்கான தீயில வச்சு 2 சைடும் நல்லா வேக வச்சுக்குங்க. இங்க பாருங்க, இது நல்லா வெந்துருச்சு. இப்ப இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு வச்சுக்குங்க. முர்த்தபாக் ஃபில்லிங்கை முட்டையில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரெடிமேட் ரொட்டி சனாய் வாங்கி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, நம்ம வீட்டிலேயே முர்த்தபாக் செய்கிறதுனால ரொட்டி சனாய் மாவு பிழைஞ்சி சுடுறதுக்கு ரொம்ப நேரமாகும். அதனால் இந்த மாதிரி ஃப்ரோசன் ரொட்டி சனாய் வாங்கி பாவிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, முர்த்தபாக் ஃபில்லிங்கை இதில் மடித்து சுடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். இது மேலே உள்ள பிளாஸ்டிக்கை பிரித்து தனியாக வச்சிருங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச இந்த முர்த்தபாக் ஃபில்லிங்கை மேலே வைங்க. பிறகு 4 பக்கட்டும் இந்த மாதிரி அழகாக மடித்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்ச பிளாஸ்டிக்கை இது மேலே வச்சு லேசாக அமுத்தி விடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்குங்க. நான் இன்னைக்கு ஒரு ரொட்டி சனாய் பாவிச்சு மடிச்சுக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா 2 ரொட்டி சனாய் பாவிச்சு கூட மடித்து விட்டுக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்கும். இப்போ வாங்க இதை தவாக்கல்ல போட்டு வேக வச்சுக்கலாம். அழகா பிளாஸ்டிக்கை இந்த மாதிரி பிரித்து தவாக்கல்ல போட்டுக்குங்க. தீயை கொஞ்சம் குறைவா வச்சுட்டு 2 பக்கட்டும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்குங்க. நல்லா கிறிஸ்பியா இந்த மாதிரி வேக வச்சுக்குங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துருங்க. ருசியான மட்டன் முர்த்தபாக் ரெடி ஆயிருச்சு. இத பார்க்கவே ரொம்ப ருசியா இருக்குல்ல. மலேசியாவில் முர்த்தபாக்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக மாமா கடையில் இல்லைன்னா பசாமலமில் கூட இது ஈஸியாக கிடைக்கும். முர்த்தபாக் மட்டன் இறைச்சியில் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி கோழி இறைச்சியில் இல்லை ப்ரான்ஸில் கூட செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலியோடு செஞ்சு ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.